அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது நறுந்தமிழ் எனும் நூலில் இடம்பெற்ற வியக்க வைக்கும் தமிழர்களின் பண்பாடுகளை பழந்தமிழ் இலக்கியங்களினூடாக எடுத்தியம்பும் பண்டை தமிழரின் பண்பாட்டு கோலங்கள் எனும் அருமையான கட்டுரையை கேட்டு மகிழுங்கள். கை கொடுத்தல். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கை கொடுத்து வரவேற்றல் இன்று உலகம் முழுவதும் பரவிவிட்டது எனலாம். ஆண் பெண் என்ற பால் வேறுபாடு இல்லாமல் இவ்வழக்கம் கீழே தேசத்திலும் வெகு வேகமாக பரவி வருகின்றது. இவ்வழக்கம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்துதான் எங்கள் நாடுகளுக்கு பரவியது என்று பொதுவாக சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா என்ற புத்தகத்தில் கை கொடுக்கும் பழக்கம் எப்படி தோன்றியது என்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தியை படித்தேன். அச்செய்தியை அப்படியே இங்கு தருகின்றேன், அறிந்து கொள்ளுங்கள். பழங்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் தெருக்களுக்கு வெளிச்சம் இருக்கவில்லை. கள்வர் இருண்ட தெருவோரங்களில் பதுங்கியிருந்தார்கள். ஆகவே வழிப்போக்கர் தம்மை பாதுகாக்கும் பொருட்டு வாள் கொண்டு சென்றனர். 2 பேர் சந்தித்த போது தம்மிடம் ஆயுதம் இல்லை என்றும் தாம் நண்பர்கள் என்றும் அறிவிப்பதற்காக அவர்கள் ஆயுதம் பிடிக்கும் கைகளை நீட்டினர். மற்றவர் கையை பிடித்து அவரிடம் ஆயுதம் இல்லை என்றும் அவரால் ஆபத்து நேராதென்றும் அறிந்தனர். இப்படியாக கை கொடுக்கும் வழக்கம் ஏற்பட்டு பரவியது என அந்த புத்தகத்தில் ஒரு செய்தியுண்டு. இந்த கை கொடுக்கும் பழக்கம் இத்தோடு கைகுலுக்கும் பழக்கமாகவும் மாறியதோடு இன்ப துன்ப உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கென சில வித்தியாசமான முறைகளையும் கொண்டுள்ளதை இன்று காண்கின்றோம். கை கொடுக்கும் பழக்கம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரிடையே இருந்திருக்கிறது என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். சங்க இலக்கிய தொகை நூல்கள் 8னுள் புறநானூறு மிகவும் புகழ்பெற்றது. புறநானூறு நூலில் கபிலர் பாடிய பாடலொன்று என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. சேரமான் செல்வ கடுங்கோவாளியாதன் என்ற அரசனை காண்பதற்காக கபிலர் வந்தபோது அரசன் கபிலரின் கையை பிடித்து வரவேற்று அழைத்துச் சென்றான். கபிலரின் கை மிக மென்மையாக இருந்ததைக் கண்டு, உங்களது கை மிக மென்மையாக இருக்கிறதே என்று வியந்து கூறினான். அதற்கு கபிலர் தனது கையின் மென்மைக்கும் அரசனது கையின் வன்மைக்கும் காரணம் கூறுகின்றார். புறநானூற்றில் 14வது பாடலில் வருகிறது இச்செய்தி. யானையை அடக்கிச் செலுத்தி பகை அரண்களை அழிப்பதாலும் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து அதனை கட்டுப்படுத்தி போர் செய்வதாலும் வில்லேந்தி போர் செய்வதாலும் அத்தோடு பரிசிலற்கு அருங்கலன் நல்கவும் குரிசில் வலிய வாகும் நின்றாள் தோய் தடக்கை, அதாவது பரிசு பெற வருவோர்க்கு அரிய ஆபரணங்களை அள்ளி அள்ளி கொடுப்பதாலும் உன் விசாலமான கைகள் மிகவும் வலிமையானவையாக இருக்கின்றன. ஆனால் எனது கைகளும் என்போன்று உன்னை பாடுகின்றவர்களது கைகளும் கறி சோறு உண்ண பயன்படுகின்ற கைகள் ஆதலால் மிகவும் மென்மையாக இருக்கின்றன. கறி சோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிறிது தொழில் அறியா வாகலின் நன்றும் மெல்லிய பெரும நிற்பாடுனர் கையே என்கிறார் கபிலர். மன்னன் புலவருக்கு கை கொடுத்து அழைத்துச் சென்ற இச்சம்பவம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சம்பவம். கையின் மென்மை வன்மை பற்றிய செய்தி இப்பாடலில் வருவதால் உள்ளங்கைகளையே தடவி பார்த்தனர் என கொள்ளலாம். அதாவது இன்று போல் கை கொடுத்தனர் எனலாம் அல்லவா. சுடுதண்ணி போத்தல். சூடான நீரை, அதாவது வெந்நீரை சூடு குறையாமல் சூடாக அப்படியே வைத்திருக்கும் பாத்திரத்தை இன்று யாவரும் அறிவர். இப்பாத்திரத்தை சுடுதண்ணி போத்தல் என்று தமிழும் ஆங்கிலமும் கலந்த சொல்லால் இன்று அழைக்கின்றோம். சுடுதண்ணி என்ற சொல்லே பிழையானது. தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர் என்று பொருள். ஆனால் நாங்கள் தண்ணீர் என்ற சொல்லை நீர் என்ற அர்த்தத்தைத்தான் இன்று பயன்படுத்துகின்றோம். சுடுதண்ணி போத்தல் என்பது பேச்சு வழக்காக பரவிவிட்டது. சரி, அதுவல்ல நான் சொல்ல வந்த விடயம். இப்பாத்திரத்தை இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககால தமிழரும் பயன்படுத்தினார்கள் என்பதுதான் நான் சொல்ல வந்த விடயம்.
அப்பொழுது அப்பாத்திரத்திற்கு பெயர் சேமச்செப்பு என இருந்திருக்கின்றது. குறுந்தொகை என்னும் சங்க இலக்கிய நூலிலே இது பற்றிய ஒரு பாடல் வருகின்றது. கணவன் பொருள் தேட பிரிந்து சென்றான். கடைப்பெயல் வாடைக்காலம் தொடங்க வந்துவிடுவதாக அவன் உறுதியளித்து சென்றிருந்தான். கணவன் வந்துவிடுவான் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருந்தாள் மனைவி. அவனோ வந்து சேரவில்லை. கடைப்பெயல் வாடை தொடங்கிவிட்டால் அவன் நிச்சயம் வந்துவிடுவான் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் கடைப்பெயல் வாடை எப்பொழுது தொடங்கும் என்பது இளம் பெண்ணுக்கு தெரியாது. யாரை கேட்பது? அந்த நேரத்தில் ஒரு துறவி அவளது வீட்டருகே வருகின்றார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கின்றாள். முதலில் துறவிக்கு நல்ல அமுது கிடைக்கவும் அவரது சேமச்சப்பில் வெந்நீர் கிடைக்கவும் வாழ்த்திவிட்டு கேட்கின்றாள். ஆசுயில் தெருவின் ஆசுயில் வியன்கடை சென்னல் அமலை வெண்மை வெள் இழுது ஓர் இல் பிச்சை ஆர மாந்தி அச்சிர வெய்ய வெப்பத் தண்ணீர் சேமச் செப்பில் பெரியரோ நீயே மின்னிடை நடுங்கும் கடைப்பெயல் வாடை எக்கால் வருவது என்றீர் அக்கால் வருவர் எம் காதலோரே. குறுந்தொகை 277வது பாடல். ஓரிற் பிச்சையார் என்ற புலவர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார். வெப்பத் தண்ணீர் சேமச் செப்பில் பெரியரோ என்ற வரிகள் முற்காலத்தில் வெப்ப நீரை வெப்பம் குறையாமல் பாதுகாக்கும் பாத்திரம் இருந்தது என்பதையும் அதற்கு பெயர் சேமச் செப்பு என்பதையும் தருகின்றன. அரசர்களின் பாதுகாப்பு. பண்டை காலத்தில் அரசர்களின் பாதுகாப்பு பிரிவில் பறவைகளும் விலங்குகளும் பணியாற்றின என்றால் நம்புவீர்களா? அரசன் அணியும் மாலை, ஆபரணங்கள், சந்தனம், ஆடை என்பவற்றில் விஷம் கலந்திருந்தால் அதை அறிந்து கொள்வதற்காக அரச அன்னம், சக்கரவாள பறவை என்பவற்றை அரசர்கள் அரண்மனையிலே வளர்த்து வந்தனர். அரச அன்னம் என்பது கால்கள் செந்நிறம் கொண்ட வெள்ளை நிற அன்னம். நளனுக்கும் தமயந்திக்கும் இடையே தூது சென்ற அன்னம் அரச அன்னம் என்பார் புலேந்தி புலவர். பூமாலை, சந்தனம், ஆபரணங்கள், ஆடை என்பவற்றை அரச அன்னத்தின் கண்களுக்கருகில் கொண்டு சென்றால் அரச அன்னத்தின் கண்களிலிருந்து இரத்தம் வடியும். இவற்றை சக்கரவாளப் பறவையின் முகத்தருகே கொண்டு சென்றால் அதன் முகம் கடுக்கும், அதாவது முகம் சுளிக்கும். வெறுப்பினால் அதன் முகம் சிவக்கும். தண்ணீரிலும் சாப்பாட்டிலும் நஞ்சு கலந்திருக்கின்றதா என்பதை கருங்குரங்குக்கு அவற்றை வைத்து பரிசோதித்து பார்த்தனர். தண்ணீரில் அல்லது உணவில் நஞ்சு கலந்திருப்பின் கருங்குரங்கு உண்ணாது முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளும். இந்த செய்தியை திருத்தக்க தேவர் பாடிய 50 காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் காண்கின்றோம். சீவகனை எப்படி எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நந்தட்டன் பதுமுகனுக்கு சொல்வதாக அமைந்த பாடலில்தான் இத்தகவல் காணப்படுகின்றது. வண்ண பூமாலை சாந்தம் பாலனி கலன்கள் ஆடை கண்முகத்து உறுத்தி தூய்மை கண்டலாட்கொள்ள வேண்டா அண்ணலம் புள்ளோடு எல்லா 1000 பேடைச் சேவல் உண்ணுநீர் அமிழ்தம் காக்க ஜூகமோடு ஆக என்றான். முற்காலத்தில் அரசர்களின் மெய்ப்பாதுகாவலர்களாக பறவைகள், விலங்குகள் என்பனவும் இருந்திருக்கின்றன என்பது ஆச்சரியமான செய்திதானே. பொற்கை பாண்டியன். எங்கள் பகுதிகளில் பொறிவடிகள், கன்னிவடிகளினால் கால்களை இழந்தவர்களுக்கு ஜெய்ப்பூர்கால் பொருத்துவது யாவரும் அறிந்த செய்திதான். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னும் இத்தகைய வழக்கம் இருந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா? சிலப்பதிகார காவியத்திலே வருகிறது இந்த செய்தி. மதுரையை எரித்த கண்ணகியிடம் மதுராபதி தெய்வம் பாண்டியர்களின் நீதி நெறிமுறை பற்றி விரிவாக கூறுகின்றது. ஒரு கணவன் மனைவியை பிரிந்து யாத்திரை சென்றான். தனித்திருக்க பயந்த அவளிடம், எமது மன்னனின் ஆட்சியில் தவறேதும் ஏற்படாது, அரசனின் காவலை விட சிறந்த காவல் என்ன இருக்கிறது என ஆறுதல் சொல்லி சென்றான். நகர்காவலுக்கு மாறு வேடத்தில் வந்த மன்னன் அதனை கேட்டு மகிழ்ந்து இரவுதோறும் நகர்காவலுக்கு செல்லும் போது அவ்வீட்டின் காவலில் விசேட கவனம் செலுத்தினான். ஓர் இரவு வீட்டுக்குள்ளே ஆண் குரல் கேட்டது. அது அவளின் கணவனது குரல் என்பதை அறியாத அரசன் அவசரத்தில் அவ்வீட்டுக் கதவை தட்டினான். உள்ளே வந்த குரல் அவளது கணவரின் குரல்தான் என்பதை ஒற்று கணத்தில் அறிந்து கொண்டு அரசன் தடுமாறினான்.
இரவு நேரத்தில் கதவு தட்டப்பட்டதால் கணவன் தன் மனைவியின் கற்பில் சந்தேகப்பட்டு விடுவானோ என அஞ்சினான் அரசன். உடனே அயல் வீட்டு கதவுகளையும் விரைவாக தட்டியபடி ஓடி மறைந்து விட்டான். வீட்டுக்காரர்கள் கதவை திறந்து பார்த்தபோது யாரையும் காணாததால் கள்வன்தான் கதவை தட்டியிருக்க வேண்டுமென முடிவு கட்டி காலையிலே மன்னனிடம் சென்றனர். மன்னனிடம் முறையிட்டனர். கதவை தட்டிய கள்வனை என்ன செய்ய வேண்டும் என்று மன்னன் மக்களிடம் கேட்டான். கதவை தட்டிய கையை வெட்ட வேண்டுமென்று தீர்ப்பு கூறினர். உடனே மன்னன் தன் உடைவாளினால் தன் கையை தானே வெட்டினான். மன்னன் தான் நகர் காவலின் போது தங்கள் கதவுகளை தட்டினான் என்பதை அறிந்த மக்கள் பெரும் துயருற்றனர். கொற்கையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னனின் நீதி நெறி முறையையும் ஆட்சி சிறப்பையும் மதுராபதி தெய்வம் பின்வருமாறு கூறுகின்றது. உதவா வாழ்க்கை கீரந்தை மனைவி புதவு கதவம் புடைத்தனன் ஒரு நாள் அரைச வேலி அல்லது யாபதும் புரைதீர் வேலி இல்லென மொழிந்தோ மன்றத்து இருத்திச் சென்றீர் அவ்வழி இன்றவ்வேலி காவாதோ எனச் செவிச்சூட்டு ஆணியின் புகை அழல் பொத்தி நெஞ்சம் சுடுதலின் அஞ்சி நடுக்குற்று வச்சிரத் தடக்கை அமரர் கோமான் உச்சி பொன்முடி ஒளிவளை உடைத்தகை குறைத்த செங்கோல் குறையாக் கொற்றத்து இறைக்குடி என வரும் செய்தியை நல்லதொரு கதையாகச் சொல்லும் வழக்கம் உண்டு. தனது கையை வெட்டிய பாண்டிய மன்னன் பின்பு பொன்னாலே கை செய்து பொருத்தி கொண்டான். அதனால் கொற்கை பாண்டியன் பொற்கை பாண்டியனானான் என்கின்றார்கள் பிற்கால புலவர்கள். கம்பரும் பொற்கை பாண்டியனும். கவி சக்கரவர்த்தி கம்பன் தனது மனைவியோடு தனது வீட்டினுள்ளே உல்லாசமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான். கதவு சாத்தப்பட்டிருந்தது. திடீரென கதவில் யாரோ தட்டுவது போல சத்தம் கேட்டது. கம்பன் எழுந்து சென்று பார்த்தான். யாரும் இல்லை. தென்றல்தான் கதவிலே தட்டியது மோதியது என்று தெரிந்து கொண்ட கம்பனுக்கு தென்றல் மேல் கோபம் வந்தது. தென்றலை பார்த்து கம்பன் சொன்னான், ஏற்கனவே பாண்டிய மன்னன் கொற்கை பாண்டியன் வீட்டு கதவை தட்டி பொற்கையன் ஆகியிருக்கின்றான். அந்த கதை போதாதென்றா நீ வந்து கதவை தட்டினாயென்றே. கொற்கையான் மாறன் குலசேகரப் பெருமான் பொற்கையான் ஆனகதை போதாதோ நற்கமல மன்றலே வாரி மணிவாசலை அசைக்க தென்றலே ஏன் வந்தாய் செப்பு. இன்றைய ஜெய்ப்பூர்கால் போல பொற்கையாக தன் வசதிக்கேற்ப செய்து பொருத்தியிருக்கின்றான் பாண்டிய மன்னன் என்று இச்செய்தி மூலம் அறிய முடிகின்றது. அது மட்டுமன்றி பக்கத்து வீட்டு கதவுகளையும் மன்னன் தட்டி சென்றதால் தொடர் வீடுகள் நெருக்கமாக அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தன எனவும் அறிய முடிகின்றது. சிலப்பதிகாரத்தில் இச்செய்தி பாடப்பட்டுள்ளதால் சிலப்பதிகார காலத்துக்கு முந்தியதாக இவ்வழக்கம் இருந்திருக்க வேண்டுமல்லவா? நன்றி, வணக்கம்.